ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ வேற ரொம்ப படுத்துறாளே. ஏய், எதுக்கு சும்மா சும்மா போன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? அம்மா எங்க? திடீர்னு போன் பண்ணி அம்மா எங்கன்னு கேட்டா எனக்கு என்ன தெரியும்? மறுபடியும் பொறுமையா கேக்குறேன், அம்மா எங்க? சத்யா, என்ன டென்ஷன் பண்ணாத. அம்மா இங்க இல்ல. எனக்கு அம்மா எங்கன்னே தெரியாது. அம்மா, அம்மா பரிகாரத்தை முடிக்க போறாங்க. அடுத்த பரிகாரம் செய்யறதுக்கு ஒரு மஞ்ச புடவையும் அக்னி சட்டியும் வாங்கிட்டு வந்துருங்க. கோயிலுக்கு வெளியே தான் விக்கிறாங்க. சீக்கிரம் வாங்கிட்டு வந்துருங்க. அக்கா, ஹலோ. இப்ப யார் பேசுனது? எந்த கோயில்ல இருக்க? என்ன பரிகாரம் நடக்குது? யாருக்குக்கா பரிகாரம் நடக்குது? அம்மா எங்கன்னு மரியாதையா உண்மையை சொல்லு. நீ போய் சொல்லி கையும் களவுமா மாட்டிக்கிட்ட. அம்மா எங்க? ஆமாண்டி, அம்மா என் கூட தான் இருக்காங்க. போதுமா? இப்ப என்ன? அப்போ நீ என்கிட்ட பொய் சொல்றல? ஆமா, நான் பொய் சொல்றேன். உன் டார்ச்சர் தாங்கல, அதனாலதான் சொன்னேன். போதுமா? ஆனா சாமி உன்னை எப்படி மாட்டி விட்டுச்சு பாத்தியா? சத்யா, இப்ப நான் போனை கட் பண்ண போறேன். அக்கா, அம்மா எங்கன்னு சொல்லு. என்ன அம்மா அம்மான்னு இருக்க? அவங்க உனக்கு மட்டும் அம்மா இல்ல, எனக்கும் அவங்க அம்மா தான். நான் கொஞ்ச நேரம் ஒரு ஆறுதலுக்காக அம்மா கூட இருக்க கூடாதா? நீ ஏதோ அம்மாவை வச்சு பரிகாரம் பண்ற. எனக்கு தெரியாம என்ன பரிகாரம்? தப்பு பண்றக்கா, தயவு செஞ்சு என்னன்னு சொல்லு. ஏதோ ஒரு பரிகாரம். போனை வை. அக்கா, அக்கா, அம்மா உன் கூட கூட்டா. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதக்கா. அந்த கமல பெரியமோட பொண்ணு சித்ராக்கு பிரசவம்னு அம்மா பொய் சொல்லிட்டு உன்கிட்ட வந்திருக்காங்க. நான் இப்ப அவங்க கிட்ட பேசிட்டேன். அவங்களுக்கு இப்ப 7 மாசம் தான் ஆகுது. இது எவ்வளவு பெரிய பொய் தெரியுமா? நீ ஏதோ ரகசியமா செய்யற, அதனால பெரிய பிரச்சனை வரப்போகுதுக்கா. சத்யா, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நான் சமாளிச்சுக்கிறேன். நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? அக்கா, நீயா இப்படி பேசுற? ஆமா, நான் தாண்டி பேசுறேன். உனக்கு மட்டும் தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி முதல்ல பேசுறத நிறுத்து. நான் உனக்கு முன்னாடியே பிறந்தவ. என் பிரச்சனை உனக்கு தெரியுமா? அத்தை என்ன ஒரு ஜோசியர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அந்த ஜோசியர் என்ன சொன்னாரு தெரியுமா? எனக்கு இவ்ளோ பிரச்சனை, எனக்கு மன உளைச்சலா இருக்கு. அதனால பரிகாரம் செய்யறதுக்கு அம்மாவை கூப்பிட்டேன். அவங்களும் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அக்கா, இது அத்தை கூட்டிட்டு போன ஜோசியர் சொன்ன விஷயமா? இது ஜோசியர் கணிச்சுதான் சொன்னாருன்னு உனக்கு தெரியுமா? இல்லனா அம்மாவை பார்க்கணும்னு செல்வனாகி ஏதோ பிளான் பண்றாங்க. தயவு செஞ்சு ஏதாச்சும் ஆபத்துல மாட்டிக்காதக்கா. இப்படி நீ எல்லாத்தையும் சந்தேகப்படுவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் உனக்கு சொல்லல. இனிமே எனக்கு போன் பண்ணாத. நீ போன் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன். பொங்கிருச்சு, வாங்க. பொங்கல் நல்லா பொங்கிடுச்சுமா. குலதெய்வ மனசு நல்லா குளிர்ந்து போச்சுமா. உங்க குடும்பத்திலயும் இதே மாதிரி சந்தோஷம் பொங்கும். அரிசி அள்ளி போடுங்கம்மா. குளிச்சு ட்ரெஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம்? படிக்க காலேஜுக்கு போறாளா இல்ல ஏதாவது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு போறாளா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இவளை அனுப்பிட்டு நான் கோவிலுக்கு வேற போய் தேவியோட அம்மா அங்க வந்திருக்காங்க. அவளை உண்டு இல்லைன்னு பண்ணணும்.
அ,